ஒடிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் டெம்பிளோட பொக்கிஷ அறைகளை கிட்டத்தட்ட 46 வருஷம் கழிச்சு இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்த பல விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் எடுத்து இப்போ வெளியே பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. ஏற்கனவே 1985 வருஷம் தொல்லியல் துறை இந்த அறையை திறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சபோது பல அமானுஷ்ய சக்திகளாலையும் பாம்புகளாலையும் தடை ஏற்பட்டதால அவங்களால மேற்கொண்டு உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்து. இந்த கோவிலோட பொக்கிஷ அறைக்குன்னு தனி வரலாறு இருக்கு. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் அனந்தவர்மன் அப்படிங்கிற ஒரு ராஜாவால கட்டப்பட்டது தான் இந்த பூரி ஜெகநாதர் கோயில். இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல்னா, கடவுளை சிற்பியா அவதாரம் எடுத்து இந்த கோவில்ல உள்ள சிலைகளை எல்லாம் வடிவமைச்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட ரத யாத்திரை அன்னைக்கு உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களுமே இங்க வந்து கலந்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயில். அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள் தங்கம், வைரம், வைடூரியம்னு கொடுத்த செல்வங்கள் எல்லாத்தையுமே கோவிலில் உள்ள ரத்னபந்தர் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷ அறைக்குள்ள எப்போதுமே பாதுகாப்பாக வச்சிருப்பாங்களாம். கடைசியா 1978 வருஷம் இந்த தங்கம் ஆபரணங்கள் எல்லாத்தையுமே கணக்கீடு பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வச்சு பூட்டிட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2018 வருஷம் மறுபடியும் கணக்கீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதன்படி கலெக்டர்கிட்ட போயிட்டு இந்த கோவிலரோட சாவியை கேட்குறாங்க. ஆனால் அந்த சாவி தொலைஞ்சதாகவும் எங்கே தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த இந்த சர்ச்சை தான் இப்போ ரீசெண்டாக ஒடிசா உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கிட்டத்தட்ட 46 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த பொக்கிஷ அறைகள் ஜூலை 14 அன்று திறக்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்க தங்கம், வைரம், வெள்ளி, வைடூரியம்னு ஒன்றை எல்லாமே பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்கதாகவும், இதில் தங்கத்தோட எடை மட்டுமே 130 கிலோ இருக்கிறதாகவும், வெள்ளியோட எடை 290 கிலோ எடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.